சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த டெண்டருக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அத்த, அந்த பிரகாஷோட கம்பெனியும் இந்த டெண்டருக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அர்ஜுனுக்கு தான் இந்த டெண்டர் கிடைக்க போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அர்ஜுனுக்கு இந்த டெண்டர் கிடைக்க கூடாது, அவன் எடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிருக்கான் அந்த ராஸ்கல். எப்படியோ அவன் நினைச்சது எதுவும் நடக்கிறதுக்குள்ள அர்ஜுன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நாங்க அவனை காப்பாத்திட்டோம். என்ன தைரியம் இருந்தா அவன் என் புள்ளைய கடத்தி கொல்ல பாத்திருப்பான். இத்தனை நாள் அவனை விட்டு வச்சது என்னோட தப்பு. ஆரம்பத்துல அவன் என் புள்ளைய கொலை பண்ண நினைச்சப்பவே அவனை நான் விட்டு வச்சிருக்கவே கூடாது. இதுக்கு மேலேயும் அவனை நான் விட்டு வச்சேனா அது என் புள்ளைக்குதான் ஆபத்து. விட மாட்டேன். இன்னையோட அவனோட சாப்டரையே நான் க்ளோஸ் பண்றேன். ஐயோ அத்தை, அத்தை 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 ப்ளீஸ் அத்தை, அவசரப்படாதீங்க அத்தை. என்ன தடுக்காத மலர். அவன் இருக்கிற வரைக்கும் என் புள்ளைய எப்ப என்ன பண்ணலான்னு தான் காத்துக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறமும் நான் அவனை விட்டு வச்சு என் புள்ளைய நானே ஆபத்துல விட மாட்டேன். அவனுக்கு மட்டும்தான் ஆளுங்க தெரியுமா? அவனை யார வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கும் நல்லா தெரியும். என் புள்ளைய தொட்டா இந்த செண்பகவள்ளி என்ன பண்ணுவான்னு நான் காட்டுறேன். என்ன தடுக்காத மலர். அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு நீங்க இப்படி டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அர்ஜுன், அவனை கடத்தினதுக்கு மலர் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டா. அப்புறம் எதுக்கு நீங்க வேற கோவப்பட்டு தேவையில்லாம உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுமா? போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் அடங்க மாட்டான் அர்ஜுன். இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்ண துணிஞ்சவன நாம சும்மா விட்டோம்னா திரும்பவும் உன்னை இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? உன் மேல ஒரு தூசு பட்டா கூட துடிச்சு போறவனா உன்னை இப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கான். அவனை எப்படி என்னால சும்மா விட முடியும்? உன்னை காணோன்னு நான் தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் அர்ஜுன். என் உயிரே நீதாண்டா. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அம்மா எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அந்த கடவுளே நினைச்சா கூட நான் விட மாட்டேன். இவன் யாரு? எப்படி அவன் உன்னை தொடலாம்? பரவாயில்லம்மா, என்ன அவன் கடத்தினதுக்கான தண்டனையா உள்ள தள்ளியாச்சு. இப்ப இந்த பிரச்சனையை விட்டுருவோம். ஒருவேளை அவன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சானா அப்ப நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நானே என்ன பண்ணணுமோ பண்ணிடுறேன். உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா சத்தியமா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அர்ஜுன். அம்மா ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு இப்போ இல்ல, எப்பவுமே எதுவும் ஆகாது. நீங்களும் மலரும் என்னைக்கு என் கூடவே இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாதுமா. அர்ஜுன் அர்ஜுன் ஒண்ணு பாத்து அர்ஜுன், நீ விடு. மெதுவா உட்கார். பாத்து அர்ஜுன். உண்மைதான்ப்பா. மலர் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டான்னு எனக்கு தெரியும்பா. உன்னை காணோம், உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா மலர் தான் உன்னை எப்படியாவது காப்பாத்தணும்னு அதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிருக்கா. உன்னை அவ கஷ்டப்பட்டு காப்பாத்தவும் செஞ்சிருக்கா. மலர், நீ என் புள்ளையோட உயிரை மட்டும் காப்பாத்தலமா,
என் உயிரையும் நீ காப்பாத்தி கொடுத்திருக்கன்னு தான் நான் சொல்லணும். இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் அர்ஜுனுக்கு பல நேரங்கள்ல நிறைய ஆபத்து வந்திருக்கு. அப்பவும் நீதான் இவனை காப்பாத்திருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குமா. எனக்கு அப்புறம் என்னோட புள்ளைய யாரு அன்பாவும் ஆதரவாவும் பாதுகாப்பாவும் பாத்துக்க போறாங்கன்னு நான் நிறைய தடவை யோசிச்சு கவலைப்பட்டிருக்கேன். ஆனா இனிமே எனக்கு அந்த கவலையே இல்ல. எனக்கு அப்புறம் என்ன மாதிரியே இல்லல்ல, என்னை விட பாதுகாப்பாவும் பாசமாவும் என் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு என் மருமக மலர் இருக்காங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. ரொம்ப நன்றிமா. அத்தை, என்னத்த நீங்க எனக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? வழக்கம் போல அவளே ஸ்கோர் பண்றாளே, இப்ப சிக்க வைக்கிறேன் பாரு. ஏன் மலர், அர்ஜுனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எங்களுக்கு சொல்ல வேண்டியது தானே? நீ ஏன் தனியா போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நீ பிரெக்னெண்டா வேற இருக்க, அந்த நினைப்பு உனக்கு எப்பவுமே வராதா? ஏன் துர்கா, எந்த நல்லதையும் நல்ல விதமா பார்க்க முடியாதா உன்னால? எப்ப பாரு அபசுகுணமா, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருப்பியா நீ? இங்க பாரு, மலர் மட்டும் தைரியமா முடிவெடுத்து அர்ஜுனை காப்பாத்த முயற்சி பண்ணலான்னு வையேன், நம்ம அர்ஜுனை பிரகாஷ் ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னே தெரியாது. அர்ஜுன் அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கா, அதுல கூட குத்தம் சொல்ல மட்டும் வந்துட்ட. உன்ன மாதிரி எனக்கு என்னன்னு வீட்லயே இருக்க சொல்றியா அவளையும்? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அதான் ஒண்ணும் ஆகல துர்கா, விடு. ஆனந்தும் கூட தானே இருந்திருக்காரு. என் மருமகளுக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. என் புள்ளைய காப்பாத்த தெரிஞ்ச மலருக்கு அவளோட புள்ளைய பாதுகாப்பா பாத்துக்க தெரியாதா என்ன? சரிப்பா அர்ஜுன், நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. மலர் சரிங்க. கூட்டிட்டு போமா. வா அர்ஜுன். பாத்து மெதுவா. பாத்து அர்ஜுன். ஜாக்கிரதை. நான் இந்த கேஸை படிச்சுட்டு சொல்றேன், அப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். எஸ் சார். அப்புறம் இந்த கேஸை விசாரிச்சாரு பாருங்க அந்த எஸ்ஐ, அவரை 1 hour கழிச்சு என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே சார்.